ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சோழன் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறதுனால கண்டிப்பா நிலா இப்படிப்பட்ட முடிவு தான் எடுப்பா. என்னால காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. சேரன் அண்ணன் பேச்சையும் என்னால மீற முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சோழன் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் இங்க இருந்தா தானே எனக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. நான் இங்க இருந்து போயிட்டா அப்புறம் யாரை வச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதனால நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு சோழன் முடிவு பண்றாங்க. சோழன் முடிவு பண்ணிட்டு வீட்டுல இருக்க யாருக்குமே சொல்லாம என்னை யாரும் தேடாதீங்க, நிலா ஏற்பாடு பண்ணியிருக்க கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது, அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன், என்னை யாரும் தேடாதீங்கன்னு சொல்லிட்டு சோழன் லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம சேரன் நிலா கிட்ட சொல்றாங்க, ஏன்பா நிலா, நம்ம டிராமா பண்ணிட்டு இருந்தோம், இந்த டிராமாவால பாவம் சோழன் ரொம்பவே பயந்து போயிட்டான். இதுக்கு மேலேயும் அந்த விஷயத்த சொல்லாம இருந்தா பையன் என்ன ஆகும்னு தெரியாது, உன் கூட சேர்ந்து நானும் அவனை கஷ்டப்படுத்திட்டேன், அதனால உண்மையை சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு சேரன் கேக்குறாங்க. சரிங்கண்ணே, நீங்க இவ்வளவு கேக்குறீங்க, அதனால உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இப்ப நிலாவும் சேரனும் போயிட்டு சோழனை பாக்குறாங்க. அங்க பார்த்தா சோழன் இருக்கிறதுல எழுதி வச்சிருக்க லெட்டர் மட்டும் தான் இருக்கு. இத படிச்சு பாக்குறாங்க நிலா. இத பார்த்ததும் சேரன் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.